அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல தங்கராஜோட அம்மா இருந்துட்டு, வேண்டாண்டா ரொம்ப பாவம் இது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறவங்க. ஆனா இப்ப நீ ரேவதியை வெளியே பிடிச்சி தள்ளியிருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்தா அவங்க பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு அவளை உள்ள விடுறா. அவன் என்னதான் தப்பு பண்ண இருந்தாலையும் அவன் இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த தினா வீட்டில் தான்மா அவளும் இருந்துட்டு இருக்கா. அதனால தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க. எனக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நல்லாவே தெரியும். அதனால தான் இப்படியெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு பையனை என்னன்னு தெரியாம இருக்குமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவ பயந்துக்கிட்டு தாமா இருந்தா. ஆனா இப்ப அந்த மதி வந்ததுக்கு அப்புறமா இவளோட தோரணையே மாறி போச்சு. அந்த டூருக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல, அதுல இருந்துதாம்மா இவ கொஞ்சம் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கா அப்படின்ற வரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த சைடு பசங்களும் முடிச்சுக்கிட்டு அம்மா இங்கன்னு சொல்லி அழுந்துக்கிட்டே இருக்காங்க. தங்கராஜும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அம்மா வேணும், அப்போ தான் நாங்கள் தூங்குவோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க வேற அழுந்துக்கிட்டே இருக்காங்கடா, போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கராஜும் வெளியில் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ரேவதி மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு செய்யல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.